ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். இவற்றை முதல்ல பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82ல் இந்த கொஷின் கேட்டுருவாங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்க. சர்வசம கோண ஜோடிகளை மேற்பொருத்தும் முறை அல்லது கோணங்களை அளப்பதன் மூலம் கண்டறிக. சர்வசமம் ஜோடிகள்னால் ரெண்டு ஒரே அளவு கொண்டு இருக்கும். அதுக்கு தான் நம்ம கோண அளவு கொண்டு இருக்கோம். அதுதான் நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், இது எப்படி அளக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வசமம் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்டில் பி இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட் இருக்குதுங்களா, நேராக இது கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்கள் 50 இடத்துல வருதுங்களா இந்த கோடு. அப்போது இது 50 டிகிரி. அப்போது இது 50னா ஃபஸ்ட்டு நம்ம கோண அளவுகளை குறிச்சிக்கலாம். இது 50 டிகிரி. அடுத்தது இது பாருங்கள், இது மேல் கோடுன்னு சொல்லிவிட்டு இது கோணமணி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் கரெக்டாக இருக்கணும். இந்த கோடு இந்த கோடு மேலே இருக்கணும். அப்போது இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்கள், எந்த இடத்துல வருது 120. உள்ள அளவு பார்க்கணும். இது 120. அப்போ 120னா இது 120 டிகிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது கோடு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் புள்ளி பாயிண்ட்டு. அப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட் புள்ளியில் இந்த கோடு மேலே கரெக்டாக போகணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த இடத்துல வருது பாருங்கள், 50 இடத்துல வருதுங்களா கரெக்டாக. அப்போ இது 50 டிகிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹெச்ஐஜே இந்த இடத்துல வைக்கணும். இது கோணமானி இந்த மாதிரி திருப்பி வைங்க. வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த ஐ பாயிண்டில் இருக்கணும். இந்த கோடு இந்த கோடு மேலே இருக்கணும். அப்போ இன்ச்சுன்னா பாருங்கள் என்ன வருது 120. வெளி அளவு பார்க்கணும் 120. அப்போ இது 120 டிகிரி. அடுத்தது இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குதுங்களா. இது மாதிரி போட்டாலே செங்கோண அளவுன்னு அர்த்தம். அப்போது வேணால் நீங்கள் அளந்து பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த கோடு மேலே இந்த கோடு, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக நேராக 90 இடத்துல வருதுங்களா. அதனால் இது 90 டிகிரி. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், செங்கோணம் குத்துக்கிறாங்க. குறி அவங்களே குத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம அளந்து கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் வைக்கணும். இந்த கோடுக்கு மேலே இந்த கோடு வரணும். பாருங்கள், கரெக்டாக 90 இடத்துல இருக்குதுங்களா. அப்போ இதுவும் 90 டிகிரி. பாருங்கள், 2 50 இருக்குது, 2 120 இருக்குது, 2 90 இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கோணங்களை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். பாருங்கள், கொடுக்கப்பட்ட கோணங்களிலிருந்து ஃபஸ்ட்டு இது எழுதலாம். ஏபிசி கோணம். அப்போ கோணம் ஏபிசி = என்ன சொல்லியிருக்காங்க, 50 டிகிரி. அடுத்தது இஎஃப்ஜி கோணம் பார்த்திங்கன்னா 120 டிகிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஓஎன் பார்த்திங்கன்னா 50 டிகிரி. அப்போது பிஓஎன் 50 டிகிரி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹெச்ஐஜே 120 டிகிரி. அப்போது ஹெச்ஐஜே 120 டிகிரி. இது பார்த்திங்கன்னா கேஎல்ஹெச் 90 டிகிரி. அப்போது கேஎல்ஹெச் 90 டிகிரி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆர்எஸ்டி 90 டிகிரி. அப்போது ஆர்எஸ்டி கோணம் 90 டிகிரி. அப்போது இது பாருங்கள், 2 50 இருக்குது, இது சர்வசமம். 120 2 இருக்குது, இது சர்வசமம், இது 2 சர்வசமம். மேற்கண்ட அளவுகளிலிருந்து பெறும் முடிவுகளாவன. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிசி கோணம் அது 50 டிகிரினா, அதே பிஓஎன் கூட 50 டிகிரி. அப்போ சர்வசமம்னா 2 சமமாக போட்டு மேலே இருக்கிறது இப்படி போடணும். போட்டிங்கன்னா அது மூணாவது என்ன, பிஓஎன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 120 கோணம் இஎஃப்ஜி சர்வசமம் கோணம் ஹெச்ஐஜே. மூணாவது பார்த்திங்கன்னா கோணம் கேஎல்ஹெச் சர்வசமம் கோணம் ஆர்எஸ்டி.
புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்கள் இருந்தது. இதுக்கு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு புரிஞ்சுதுங்களா?